அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு என்என் ஃபேமிலி. என்என் ஃபேமிலியில் எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பணியாரம், அஜீரணம் அப்படிங்கிறவோட ஒரு பணியாரம். இது வந்து பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளை வீட்டு சைடுக்கு வந்து ஒரு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு பணியாரம் வகை இது. வாங்க இது இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4 முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏலக்காய் ப்ளஸ் சுகரை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதோட அளவு எல்லாமே நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதை நல்லா வந்து நம்ம இப்போ பீட் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேண்ட் விஸ்க் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் பீட் ஆகிறதுக்கு. விஸ்க் இருந்துச்சு, இந்த மாதிரி பீட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா. இல்லை எப்படின்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா முட்டை வந்து இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இப்போ என்ன சேர்க்க போகிறோம், ரவா சேர்க்க போகிறோம். 250 கிராம் வந்து ரவா சேர்த்துக்கிறோம். இது வந்து வறுத்த ரவாவும் சேர்க்கலாம், இல்லை வறுக்காத ரவாவுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து பீட் பண்ணிவிடுங்க. இப்போது 500 கிராம் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறோம். இந்த சுகரை நம்ம வந்து பிரித்து சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் அதுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் வந்து 250 கிராம் அளவுக்கு தான் சுகர் இங்கே சேர்த்துருக்கேன். சரிங்களா? பிரித்து சேர்த்துக்கலாம். நம்ம 200 அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க. இதுதான் அளவு. இதில் வந்து எண்ணெயோ சுகரும் வந்து உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி கூடவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். நான் வந்து 1 கிலோ மைதாவில் செய்கிறனால அதுக்கு வந்து 500 கிராம் சுகர் சரியாக இருக்கும்னு நான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா, அந்த ஏலக்காய் பொடி ப்ளஸ் சுகர், அதை வந்து நல்லா சலித்து சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மைதாவுக்கு 4 முட்டை, இதுதான் அளவு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருங்க. அதுக்கு பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த செய்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. சரிங்களா? இது நம்ம வந்து ஈஸியான மெத்தட்லாம் செய்ய போகிறோம். இதில் வந்து அரிசி மாவு கூட சேர்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதில் தான் வந்து நான் வந்து ரவா சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அரிசி மாவும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நல்லா பிசையணும். இதை பிசைகிறதுல தான் விஷயமே இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு வந்து மாவு வந்து கெட்டிப்படலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னாலே மீதி உள்ள 250 கிராம் சர்க்கரையை வந்து நான் இப்படி தூவி சேர்த்துக்கிறேன். இது வந்து பவுடராகவுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன், அதாவது பவுடராக அரைக்காமல் சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல மொறுமொறுப்பு இதுவும் கொடுக்கும். சர்க்கரை போட்டிருக்கனால வந்து இன்னும் கொஞ்சம் இலகும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. கொஞ்சம் பொடி போடுற அளவுக்கு தண்ணியை தெளிச்சுக்கோங்க. சரிங்களா? ஊற்ற வேண்டாம், தெளிச்சுக்கோங்க. அந்த உப்பு வந்து உங்களுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தான் எந்த ஸ்வீட்லேயுமே சுவை ஏற்றி கொடுக்கும். இல்லைன்னா அது வந்து சல்லுன்னு தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்க்காதீங்க. நிறையா சேர்த்தா மாவு வந்து வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உருண்டை வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். இதுதான் பதமே, இதுதான் அளவு. இதில் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த மாதிரி உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு வந்து 6 உருண்டை கிடச்சிது. அதை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டில் போட்டு நல்லா நம்ம வந்து ஒரு அளவுக்கு திட்டமான அளவுக்கு, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மொத்தமாக இருந்தால் வேக ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப மெல்லிசாக இருந்தால் தட்டையாக தெரியும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா ஒரு திட்டமான அளவுக்கு உருட்டிட்டு இனி வந்து ஷேப் வந்து நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து ஸ்மைலி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணேன். அதெல்லாம் நல்லாவே வந்துருந்துச்சு கூட. இந்த அளவுக்கு நம்ம
நம்மளோட ஷேப் வந்து எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் கட் பண்ணி சதுரமாக செஞ்சுக்கலாம், ரவுண்டாக செஞ்சுக்கலாம். உங்ககிட்ட வந்து குக்கி கட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த பிறை மாதிரி அப்புறம் இந்த மாதிரிலாம் அதுலேயும் டிசைன் லீஃப் டிசைன் அந்த மாதிரிலாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு போட்டுடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் அடுப்பில் வச்சு சூடு பண்ண விட்டுருங்க. எண்ணெயை முன்னாடியே சூடு பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஒரு அளவுக்கு செஞ்சக்கப்புறம் ஒரு 2 தட்டு அளவுக்கு நான் செஞ்சக்கப்புறம் தான் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு பாருங்க. மேலே எலும்பி வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து சூடாயிட்டுன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம வந்து இந்த செஞ்சு வச்ச பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். வேகமாக வச்சிடாதீங்க. வேகமாக வச்சா செவந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நடுவில் தண்ணி வேறு அடிக்குது. ஸோ தண்ணி குடிச்சிக்கிட்டே அப்படியே வேலையை பார்த்துட்ருக்கேன் நான். இதோட மினி வ்ளாக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது செய்யும் போது மினி வ்ளாக்ஸ் அன்றைக்கி நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறதையும் ஒரு மினி வ்ளாகாகவே நான் கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ என்ன போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு பக்கம் வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட்டுட்ருக்கேன். ஒரு கையில் வந்து இந்த கேமரா வச்சுட்டு இன்னொரு கையில் பண்ணுறதுனால கொஞ்சம் கிளியராக என்னால் கவர் பண்ண முடியல, சாரி. கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகிக்கிட்டே தான் இருக்குது எனக்கு. இந்த அளவுக்கு நல்லா செவந்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. இது சூடாக இருக்கும் போது நீங்கள் உடைச்சிங்கன்னா அது வந்து மாவாக தான் தெரியும். இது வந்து நல்லா ஆறணும், நல்லா ஆற விடுங்க. நான் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட சவுண்டு வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். நல்லா சூடு ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு மொறு சவுண்டு வந்து நம்ம சாப்பிட சொல்லிக்கிட்டே இருக்கும். இது திகட்டவே கட்டாத ஒரு ஸ்வீட் இது. முக்கியமாக பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டு சைடுக்கு இதெல்லாமே ஊர் சைடில் பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பணியார வகைகள். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லீஃப் டிசைன் எல்லாமே நான் செஞ்சு அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.